வெனஸ்டே மார்னிங் நான் என்ன சாப்பாடு பண்ணேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பாசிப்பருப்பு நைட்டே ஊற வச்சிட்டேன். பாசிப்பருப்பு தாளித்து தம்பிக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயம் காஞ்ச வத்தலாம் போட்டு தாளித்து ஸ்நாக்ஸாக கொடுத்து விட்டாச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் சிம்பிளாக தயிர் தாங்க வச்சாச்சு. இந்த காம்பினேஷன் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்கள். மோர் குழம்பு வைக்கலான்னு நினச்சேன், வைக்கலை. தயிரை தாளிச்சாச்சு, தாளிச்சிட்டு பாசிப்பருப்போடு வச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் என்னன்னு தெரியல, சுடு சாதத்தோடு போட்டு பெரட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, தெரிஞ்சிரும்னு சொல்லிட்டு. அது ஏன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். பாசிப்பருப்புக்குன்னு ஸ்நாக்ஸ் கொடுக்கும்போது சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டாக. இது உடம்புக்குமே ரொம்ப குளிர்ச்சி. ஆனால் நம்ம தான் நல்லதே செய்ய மாட்டோமே, ஹெல்த்தியானதேவும். எது சிம்பிளாக முடியுமோ அதான் செய்வோம். தயிர் சாதம் பேக் பண்ணி கொடுத்து விட்டாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு அதே தான். அப்புறம் பார்த்திங்கன்னா அவரைக்காய் இருந்துச்சு. அவரைக்காவை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுட்டு, அப்புறம் வாழைக்காவும் கடலப்பருப்பையும் ஊற வச்சுருந்தேன், குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுட்டு. அதுக்கப்புறம் அவரைக்காய் பொரியல் பண்ணிவிட்டு வாழைக்காய் மசாலா போட்டு பண்ணிட்டேன். மசாலா போட தக்காளி வெங்காயம் வதக்கிட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் ஒரே டப்பாவில் வச்சுருங்க. மஞ்சத்தூளை போய் மிளகாத்தூள்னு நினச்சி மஞ்சத்தூளை 2 ஸ்பூன் அள்ளி போட்டுட்டேன். அச்சோ அப்புறமேல் சொல்லிட்டு அதை எடுத்து ஸ்பூனில் எடுத்து மாற்றிட்டு, அதுக்கப்புறம் அந்த மஞ்சத்தூளை எடுத்து பக்கத்தில் அவரைக்காய் பொரியலில் போட்டுட்டு, எப்படிலாம் ஒரே டப்பாவில் வச்சா எப்படிலாம் கன்ஃபியூஷன் ஆகுதுன்னு பாருங்கள். மசாலா வள்ளி போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காவையும் அந்த கடலப்பருப்பு போட்டு, எங்கள் அம்மா இது பண்ணுவாங்க ரசத்துக்கு, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்றைக்கி அதே மாதிரி தான் இருந்துச்சு. எங்கள் பாப்பா ரொம்பவே நல்லாயிருக்கு, அத்தை மாதிரியே வச்சுருக்கேன்னு சொன்னான். நான் காலேஜுக்கு போய்ட்டு சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக சாப்பிட்டு வேகமாக கிளம்பிட்டா. எக்ஸாம் நடக்குது. என்ன பண்ண, எக்ஸாம்னால் அந்த அம்மாவுக்கு சாப்பாடே சரியாகவே சாப்பிட மாட்டாள். எக்ஸாம் நல்லா எழுதிட்டு வந்து தான் சாப்பிடுவான். இந்த மாதிரி அவரைக்காய் பொரியல் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இதில் அவரைக்காய் தாளிச்சிட்டு காஞ்ச வத்தை போட்டு தாளிச்சிருங்க. அதுக்கப்புறம் தேங்காயும் மிளகையும் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா சூப்பராக இருக்கும். அவரைக்காய் க்ரீன் கலரில் இருக்கும். இந்த தான் எங்கள் வீட்டில் சாப்பாடு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் போல் சாப்பாடு, அப்புறம் வாழைக்காய் கூட்டு, அதுக்கப்புறம் அவரைக்காய், அப்புறம் சிறுபருப்பு காலைல வச்சது. சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த வாழைக்காவும் கடலப்பருப்பு போட்டு வைக்கிற டேஸ்ட்டு தான். ஆனால் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அவரைக்காவும் நல்லா தான் இருந்துச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் தான் நான் மோர் ஊற்றி கடைசியில் சாப்பிட்டேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பசங்க ஸ்கூல் விட்டு வரவும் இந்த மாதிரி தான் வச்சு ஊட்டி விடணும். பாய்.